காங்கிரஸ் ஏதோ அதிக இடங்களை கேட்பதாகவும் திமுக அதை தரவே இல்லை என்று மறுப்பதாகவும் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் திமுக அதை முடியவில்லை என்று இந்த தேர்தலில் மறுப்பதாகவும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சென்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பல கூட்டணி கட்சிகள் இணைந்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் அது குறைந்திருக்கிறது. ஒன்று ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது, ஒன்று வீக்னஸ் ஆகிட்டே போகுதுன்னா வெற்றி பெறுகிற கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுது, தோல்வி அடைகிற கூட்டணி வீக்னஸ் ஆகிட்டே போகுது. இதுலேயே நம்ம தேர்தல் முடிவே இதுலேயே தெரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு வர டிடிவி தினகரன் சொல்றாரு, நாங்க இருப்பது என்டி அலையன்ஸ், நாட் ஏடிஎம்கே அலையன்ஸ். இன்னைக்கு எல்லா கட்சியும் சொல்றது நாங்க திமுக அலையன்ஸ்ல இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தல் அது இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு, தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு, பொது தேர்தலுக்கு அது திமுக தலைமையிலான கூட்டணின்னு கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவை நோக்கி தான் வருது. இவரு போய் கட்சி கட்டிட்டு போயிட்டு டெல்லியில போயிட்டு வர்ற மாதிரி எல்லாம் நாங்க போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அண்ணா அறிவாலயம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி அவர் ராயப்பேட்ட ஆபீஸ் அவர் மாத்துவாரா? அவருக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா ராயப்பேட்ட ஆபீஸ்ல இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தட்டும். பேச்சுவார்த்தை அவரு பாஜகவையும் அங்கே கூப்பிட்டு வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்தட்டும். அவரால் முடியாது. அவரு வேணா சொல்லிக்கலாம், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இன்னைக்கு நாங்க ஓபன் சேலஞ்சுங்க, ஓப்பனா சொல்றோம். முதல்வர் வேட்பாளர் எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த மாதிரி மேடைக்கு மேடை போயிட்டு அதிமுக காரங்களும் சரி, பாஜகவும் சரி, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுங்க. அமித்ஷா வாயில வருது அது. தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ரஜினி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தொடர்ந்து இன்டாக்டா தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி, ஆனால் அண்மை காலமாக ஒரு 2-3 மாதங்களாக காங்கிரஸ் இந்த கூட்டணியில் தொடர்ந்து சலசலப்புகளும் சர்ச்சைக்கும் இடம் கொடுத்தே வந்து கொண்டிருந்தது. மேலிடம் 2 முறை கூறிவிட்டது, பொதுவெளியில் கருத்துக்கள் தெரிவிக்காதீங்க அப்படி. அதன் பிறகு தான் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள்லாம் சற்று அமைதி காத்து வர்றாங்க. சீட் ஷேரிங்கில் இன்னும் தொடர்ந்து இழுபறி நீடித்து கொண்டு வருது. அஃபிஷியலாக அவங்களுக்கு டேட்டும் கொடுக்கல. மாறாக அவங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் மாண்பு முதலமைச்சர் அவர்களை 2 தினங்களுக்கு முன்னதாக அவருடைய இல்லத்திற்கு சென்று ஒரு சீக்ரெட் மீட்டிங் கூட நடந்திருக்கு. ஜோடங்கர் அவர்கள் கூட இன்னும் சீட் ஷேரிங் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஹை டிமாண்ட் வைக்குது காங்கிரஸ். ராஜ்யசபா கேட்குது, உள்ளாட்சியில் ஒரு கணிசமான பகுதிகளில் கேட்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இது அப்பட்டமாக பிளவை நோக்கி தான் செல்கிறது என்ற விமர்சனம் பொதுவாக முன்வைக்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? முதலாவதாக 3 மாதம் சலசலப்பு, 4 மாதம் சலசலப்பு அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. அதை நான் ஏற்றுக்க முடியாது. சலசலப்பு என்பது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களிடமிருந்து ஏதாவது கருத்து வேறுபாடுகளோ வந்தால் அதுதான் சலசலப்பு. யாரோ ஒரு மூலையில் இருக்கிறவர் அவர் ஏதோ பேசினார்னா அதை கருத்தில் கொண்டு சலசலப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. தேசிய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கேயும் சரி, அண்ணன் ராகுல் காந்தி அவர்களும் சரி, இங்கே இருக்கிற மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகையானாலும் சரி, இவர்கள் மூவருமே ஒற்றை குறிக்கோள்ல இருக்கிறாங்க. நம் பாஜகவை வீழ்த்த வேண்டும். பாஜகவை எந்த வகையிலும் தமிழ்நாட்டிற்குள்ள அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதிக்க கூடாது என்றால் நாம் எடுக்கக்கூடிய முடிவு என்பது நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குரலாகத்தான் இன்றைக்கு இவர்கள் மூவரும் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த தேர்தல் இல்லை, எந்த தேர்தலை நீங்க எடுத்துக்கிட்டாலும் தொகுதி பங்கீடு என்பது கொஞ்ச நாள் இழுக்கும். முதற்கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு அவங்க குழு அமைப்பாங்க, திமுக குழு அமைக்கும், பேசுவாங்க. நேற்று முன்தினம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்தாங்க. அவங்க கேட்டது 5, நாம் கொடுக்க போறோம்னு சொன்னது 2, ரியாலிட்டியை சொன்னோம். போன முறை 3த்துல நின்னீங்க, 3த்துல தோல்வி அடைந்தீங்க. இந்த முறை 2 தொகுதியில் நில்லுங்க, அந்த 2 தொகுதியும் வெற்றி பெறுகிற இடங்களாக திமுக தரும் அப்படின்னு சொல்றப்ப அவங்களும் அதை ஒப்புக்கொள்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். இதுல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுவது என்பது காங்கிரஸ் ஏதோ அதிக இடங்களை கேட்பதாகவும் திமுக அதை தரவே இல்லை என்று மறுப்பதாகவும் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் திமுக அதை முடியவில்லை என்று இந்த தேர்தலில் மறுப்பதாகவும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திமுக அண்ணா எப்போது திமுக தொடங்கினாரோ அன்றிலிருந்து மாநில சுயாட்சியை வலியுறுத்தி வருபவர். அதாவது 2006
குறைவான சட்டமன்ற உறுப்பினர்களே இருக்கின்ற போதும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கிட்ட போயிட்டு வாங்க ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்ல கிடையாது. குறைவான சட்டமன்ற உறுப்பினர்களில் இருக்கின்ற போதும் அவங்க வெளியே தான் சப்போர்ட் பண்ணாங்க. அன்னைக்கு திமுக ஆட்சி நடத்துச்சு. அதனால அந்த மாதிரி காலகட்டம் வருகின்ற போதும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி, இதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. நீங்க இந்த தேர்தலுக்காக அதை வந்து மாத்திக்கலாம் முடியாது. அது கொள்கை இல்லாத பாஜகவும் அதிமுகவும் அந்த மாதிரி செய்வாங்க. நாங்க கொள்கை உடையவர்கள். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது சில காங்கிரஸில் இருக்கிற சில பாஜகவின் கைக்கூலிகளால் உருவாக்கப்பட்ட பிம்பம். நேற்றைக்கு கிறிஸ்டோடங்கர் தெளிவா சொல்லியிருக்கார், ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை நாங்கள் கைவிட்டு விட்டோம் என்று. அதாவது அவர்கள் வந்து அது இங்க தமிழ்நாட்டில் ஒத்து வராது. எங்களுடைய தலைவர் பல மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார், நீங்க இது ஆட்சியில பங்கு அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிற்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கு சார். எதுவும் நீங்க மீடியா பீப்புள்ஸும் சரி, எதிர்கட்சியினரும் சரி, எதிர்கட்சிகளுக்கு என்னன்னா நாளுக்கு நாள் வந்து கூட்டணி அதிகமாயினே போகுது, நம்ம நாளைக்கு வந்து நமக்கு இது சிக்கலாயிடுமா, ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இது பண்றதா எல்லாருமே நார்மலா போறாங்க. ஆக்சுவலா ஒரு கான்செப்ட், வெற்றி பெறுகிற கூட்டணியில நமக்கு சீட்டு கம்மியா தான் கிடைக்கும்னு கூட்டணி கட்சிகளுக்கே தெரியும். நீங்க நிறைய கூட்டணி வந்துருச்சு, அதெல்லாம் எப்படி வந்து காம்பன்சேட் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய கூட்டணி வந்துச்சுன்ற ரியாலிட்டியா கூட்டணி கட்சிகளுக்கு சொல்லுவோம். அது கூட்டணி கட்சிகள் தொகுதி தான் நீங்க மாத்தி கொடுப்பீங்களா இல்லை, அதுல திமுகவுடைய தொகுதிகளும் சில தொகுதிகள் சாக்ரிஃபைஸ் பண்ண தான் போறோம். அதனால நம்மை பொறுத்தவரையில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இதுதான் ஒற்றை நோக்கம். அந்த ஒற்றை நோக்கத்துக்கு எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க. அதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க, இது மாதிரி யாராவது மூலையில இருக்கிறவங்க, அடுத்த கட்ட தலைவர்கள் இவங்களுக்கு பேசுறதெல்லாம் வந்து ஒரு அஃபிஷியல் கருத்து ஆகுமா அப்படின்ற கருத்துப்பட உங்களுடைய கருத்து அமைந்திருந்துச்சு. இப்போ அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து உங்களுடைய கழகத்தினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தளபதிக்கும் அது பொருந்துமா? ஏன்னா அவரும் சலசலப்பை ஏற்படுத்தும் விதமாகத்தானே வந்து இந்த கூட்டணியில் வந்து ஒரு பிரச்சனை செய்யும் விதமாக தானே அவரும் தன்னுடைய கருத்துக்களை பிரித்து திரித்து கொண்டு வரப்படுது. அவர் என்ன சொல்றாரு, ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் கிடையாது, அவங்க இன்னைக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிய விதம் தவறாக இருக்கலாம். அவர் பேசிய கருத்தை அவர் கிரவுண்ட் ரியாலிட்டியை தான் அவர் பேசி இன்னாருக்கு வந்து சீட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னது. அவருடைய அதாவது ஒரு திமுக தொண்டனுக்குன்னு ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். என்னடா இது, நம்ம கிட்ட நம் கூட்டணியில் இருப்பவர்கள் வெற்றி பெற்று விட்டு நான் வெற்றி பெற்று வந்த வழியை மறந்து விட்டு அதை பற்றி நான் விமர்சித்தா நான் வந்து துரோகி. அது யார் துரோகம் பண்ணாங்களோ அவரை பத்தி பேசியிருக்காரு. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், அப்படி அவர் செய்திருந்தால் அவருக்கு அது குறுகுறுக்கும். அதனால அவர் பேசியது என்பது இயல்பாக பேசிய ஒன்று. அதை ஊடகங்கள்ல போட்டு பிரித்தும் திரித்தும் பல இதை போட்டுட்டாங்க. அவர் பேசுறது உண்மைதான். ஆனா இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க, எங்களுடைய பங்களிப்பால் வந்து நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள், திமுகவோட பங்களிப்பு பெரியது, அளப்பெரியது அப்படின்ற கருத்து கூட நீங்க சொல்றீங்க. அதே கருத்து தான் காங்கிரஸும் சொல்றாங்க. எங்களுடைய பங்களிப்பு வந்து இங்க வந்து இன்றியமையாத ஒன்றா இருக்கு. திமுக இணையும் பொழுதுதான் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில தான் வந்து இதுவாகுது. ஒரு குறிப்பா மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் 58 தொகுதிகளை தூக்கி போடுறாங்க. 58 தொகுதியில பாருங்க எவ்வளவு மார்ஜினில் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி. கூட்டணியோட பங்களிப்பை பாருங்க. இது இல்லாட்டி திமுக என்ன கதி? 173 தொகுதியில கடந்த முறை நீங்க நின்னீங்க, 133 ஜெயிச்சிங்க. நாங்க கேட்டது நீங்க தோல்வி பெறக்கூடிய பகுதிகள் தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி 40 தொகுதிகள் அப்பட்டமா வந்து வெளிப்படையா சொல்றதை நம்மளால பார்க்க. நீங்க கேட்கிற கேள்வியோ நீங்கள் சொல்லுகிற நபரோ அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவராக இருந்தால் நான் அவருக்கு பதில் சொல்ல தயார். நான் போகிற பேச விட்டு ரசிச்சாங்க இல்லையா தேசிய தலைமை, அப்போ அவர் வந்து அவருடைய கருத்தை வந்து இல்ல அவர் கன்சர்னா எடுத்துக்கிறாங்களா, அதை பேச விட்டு ரசிச்சாங்களாங்கிற ஒரு கேள்வியும் அப்ப இதுல வந்து இல்லை. அவரை பொறுத்தவரையில் நான் அவரை பார்ப்பது என்பது, அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். எங்களுடைய முடிவை அறிவாலயத்திலிருந்து தலைவர் தளபதி எடுக்கிறார், அதை ரஜினி எடுக்க முடியாது. அதே போல அவர்களுக்கென்று அண்ணன் செல்வ பெருந்தகையே சொல்லி இருக்கிறார், எங்களுக்கென்று அகில இந்திய தலைமை இருக்கிறது, அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று. அந்த முடிவை பற்றி அவர்கள் ஏதாவது பேசினா நான் பதில் சொல்ல தயாரே தவிர்த்து அதாவது சொல்லுவாங்க போறோம் வரவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு. அந்த மாதிரி நான் வந்து போகிற போக்கில் விமர்சித்து விட்டு போவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்லவும் என்னால் வந்து அந்த கடமையும் எனக்கு கிடையாது. அவர் வந்து நான் தான் சொன்னேனே, அதாவது எப்படி நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும்னா,
சில பேரால் இயக்கப்படுபவர் அவர், சில நபர்களால் இயக்கப்படுபவர், இந்த கூட்டணியில் குழப்பத்தை உண்டாக்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர். அதனால அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாது. இதே அண்ணன் செல்வ பெருந்தகை ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து இங்க காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார், அவருக்கு நான் பதில் சொல்லலாம். அவருக்கு நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி சொல்றாரு, நீங்க மாணிக்கம் தாக்கூர் இப்படி சொல்றாருன்னா அவர்கள் சொல்லுவாங்க, அது அவருடைய கருத்து சுதந்திரம், அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் என்ன பதில் சொல்லணும் அதை நான் தான் முடிவு பண்ணணும். அவங்க யாரு, அவங்களுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? இவ்வளவு சர்ச்சைக்கும் இடம் கொடுத்து இந்த கூட்டணி ஒரு ரெப்யூட்டேஷனா ஒரு 3 பொது தேர்தலில் ஒரு அழகிய வெற்றியும் பெற்று ஒரு இந்த கொள்கை கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனையும் கிரியேட் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம். இந்த தேர்தலில் அந்த பெர்செப்ஷனையும் அந்த ஒரு ரெப்யூட்டேஷனையும் உடைக்கும் விதமாக, சிதைக்கும் விதமாக காங்கிரஸ் கட்சியில் பலர் இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது காங்கிரஸ் கட்சி நம்மளால டினே கூட பண்ண முடியாம அவர்களை எப்படியாவது நம்ம கூட்டணியில வச்சுக்கணும், அவர் நம்ம அரவணைச்சு வச்சாதான் நம்மளோட வெற்றிக்கு நிச்சயமா உதவும், அவங்களோட 4% நமக்கு தேவை அப்படின்னு திமுக உணர்ந்ததுனால தானே இன்னும் வரைக்கும் அவங்கள வந்து உதாசீனப்படுத்தாம வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க அப்போ காங்கிரஸினுடைய பங்களிப்பு இந்த கூட்டணிக்கு முக்கியம் அப்படி தானே உங்களுக்கு திமுக தலைமை கருதுவதாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த சர்ச்சை, உடைப்பு, பிளவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பாத்தீங்களா, தேமுதிக உள்ள வந்திருக்கு. எஸ்டிபியோட நிலை என்னன்னு தெரியல. அப்போ சென்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பல கூட்டணி கட்சிகள் இணைந்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் அது குறைந்திருக்கிறது. ஒன்னு ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது, ஒன்னு வீக்னஸ் ஆகிட்டே போகுதுன்னா வெற்றி பெறுகிற கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுது, தோல்வி அடைகிற கூட்டணி வீக்னஸ் ஆகிட்டே போகுது. இதுலயே நம்ம தேர்தல் முடிவே இதுல தெரிஞ்சிருச்சு. இல்ல ஏற்கனவே ஒரு ரெயின்போ அலையன்ஸ் ஏறத்தாழ தேமுதிக வருவதற்கு முன்பு வரை அந்த கூட்டணி தான் வந்து 2021, 24 போன்ற பொது தேர்தல்களில் வந்து மாபெரும் வெற்றியை பெற்றீங்க. அப்போ அது பத்தாது, இன்னும் நமக்கு வேணும் அப்படின்னா அப்போ உங்களுடைய உறுதியின்மையை வந்து வெளிப்படுத்துகிறதாங்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியில போகாதா? ஒரு கூட்டணின்னு கூட்டு வச்சுட்டு அவங்களை ஏமாத்தலாமா? 5 நாடாளுமன்ற தொகுதி சொன்னீங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை இருக்கு. ராஜ்யசபான்னு சொல்லி அவர் விட்டு அறிக்கை இருக்கு. அவர் வந்து ராயப்பேட்டை ஆபீஸ்ல இருந்து வெளியிட்ட அறிக்கை இருக்குது. 5 நாடாளுமன்ற தொகுதிகளும் மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சோடனே அதை வந்து கொடுக்காம ஏமாத்தினா. தலைமை கழகத்தில் KP முனுசாமி அவர்கள் அறிவித்தார் 2026 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற ராஜ்யசபாவுடைய தேர்தலில் உங்களுக்கு ஒன்று வழங்கப்படும், நிச்சயமாக எங்கள் கூட்டணியில் அவர்கள் தொடர்வார்கள் என்று அவர் அறிவித்தார். 2024 அழகு காமிச்சு கூட்டு வந்துட்டு 2024 முடிஞ்ச உடனே 2026 முடிட்டோம்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். இந்த பித்தலாட்டத்துக்கு தேமுதிக உங்க கூட வராது. 2016 சொன்னோம் பழம் நழுவி பாலில் விழும்னு சொன்னோம். அன்னைக்கு உளுந்தா வெறும் பால் தான், இன்னைக்கு தேன் கலந்த பால்ல உளுந்துருக்கு. எங்களுடைய திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேலும் வலிமை சேர்த்துட்டு இன்னைக்கு தேமுதிக வந்திருக்கு. இதைதான் அவங்களால ஏத்துக்கவே முடியல. என்னடா இது, அவங்களும் வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு தேர்தலை பாருங்க ஒரு பெரிய கட்சி வருதுன்னாரு. நானும் தேடி பாக்குறேன், இன்னைக்கு ஒரு எங்கடா அது பெரிய கட்சின்னா ஒரு கட்சியும் வரல. வந்த பாமக கூட பிரிஞ்சுதான் வந்திருக்கு. அதனால தொடர்ந்து வீக்னஸ் ஆகிட்டே வர கூட்டணி எதுன்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டு வர கூட்டணியா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கு. இதை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி விமர்சிச்சு கொண்டே இருக்கலாம். காங்கிரஸ் வெளியே வரும், இவங்க வெளியே வருவாங்க, அவங்க வெளியே வருவாங்கன்னு சொல்லி யாரும் வெளியே வர போறதே இல்லை, வெளியே வரவும் போறது இல்லை. ஏன்னா ஒரே ஒரு சேலஞ்ச் இந்த ஒரு இன்டர்வியூ மூலியமா நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றது, அண்ணா அறிவாலயத்துல தேதி அறிவிச்சு ஒரு கூட்டணியும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, ராயப்பேட்டை ஆபீஸ்ல எல்லா கட்சியும் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி காட்ட அவரால் முடியாது. அது NDA அலையன்ஸா ADMK அலையன்ஸா? இன்னைக்கு வரும் டிடிவி தினகரன் சொல்றாரு நாங்க இருப்பது NDA அலையன்ஸ், நாட் ADMK அலையன்ஸ். இன்னைக்கு எல்லா கட்சியும் சொல்றது நாங்க திமுக அலையன்ஸ்ல இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தல் அது இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு, தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு, பொது தேர்தலுக்கு அது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவை நோக்கி தான் வருது. இவர் போய் கட்சி கட்டிட்டு போயிட்டு டெல்லியில போயிட்டு வர்ற மாதிரி எல்லாம் நாங்க போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. தொகுதி உடன்பாடு தானே கூட்டணி என்றால். அந்த அடிப்படையில் டிடிவி தினகரன் அவர்கள் நாங்க பாஜகவுடன் நாங்க அவங்களோட தான் நாங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், ஸோ தொகுதி பங்கீடு நாங்க வந்து செஞ்சுக்கிறோம், நாங்க ஒற்றை எதிரியா இருக்கு திமுக அப்படின்றாங்க.
உங்க கூட்டணி கட்சி நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் நான் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளில் நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று அவர் கூறினாரா இல்லையா? இதே தமிழ் இனத்திற்கு துரோகம் இழைத்தது இனப்படுகொலை செய்தது காங்கிரஸ் தான் என்று வேல்முருகன் அவர்கள் கூறினாரா இல்லையா? அப்போ அந்த சலசலப்பை நம்ம என்னைக்காவது நம்ம அட்ரஸ் பண்ணிருக்கோமா, பேசியிருக்கோமா? இந்த முரண்பாடை நம்ம பேசியிருக்கோமா? வெயிட் பண்ணுங்க. அப்ப அந்த இடத்துல வேல்முருகன் அவர்கள் யாரை ஆதரிக்கும்படி அவர் கூறுவார்? கடந்த நாடாளுமன்றத்தில் 10 இடங்கள் நீங்கள் காங்கிரசுக்கு வழங்கினீர்கள். எல்லாமே வேல்முருகனா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இது மதிமுகவா இருக்கட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும், எல்லாரையும் அரவணைச்சு எங்க கொண்டு வரோம்? முரண்கள் இருக்கலாம், கருத்து முரண்கள் இருக்கலாம், அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாத போகலாம். அப்படி இருந்தாலும் திமுக என்ற ஒரு இயக்கம் இருக்கின்ற போது திமுகவை நோக்கி நாங்கள் வந்தோம், திமுகக்காக தான் நாங்கள் கூட்டணிக்கு வந்தோம் என்று அறிவாலயம் நோக்கி வந்த கட்சிகள் இன்றைக்கும் அறிவாலயம் நோக்கி தான் வருகிறார்களே தவிர்த்து டெல்லி நோக்கி யாரும் செல்லவில்லை. அதை தான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன். அண்ணா அறிவாலயம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி அவர் ராயப்பேட்ட ஆபீஸ் அவர் மாத்துவாரா? அவருக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா ராயப்பேட்ட ஆபீஸ்ல இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தட்டும். பேச்சுவார்த்தை அவர் பாஜகவையும் அங்கேயே கூப்பிட்டு வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்தட்டும். அவரால் முடியாது. அவரு வேணா சொல்லிக்கலாம், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இன்னைக்கு நாங்க ஓப்பன் சேலஞ்சுங்க, ஓப்பனா சொல்றோம். முதல்வர் வேட்பாளர் எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி மேடைக்கு மேடை போயிட்டு அதிமுக காரங்களும் சரி, பாஜகவும் சரி, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்ல சொல்லுங்க. அமித்ஷா வாயில வருது அது. அப்போ தெளிவில்லாத கூட்டணி, அதாவது ஒரு தெளிவே இல்லாத ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய கூட்டணிக்கு பின்னால் அவங்க கூட்டணி கட்சிகளே வரமாட்டாங்க. கூட்டணி கட்சிகளே அவங்களுக்குள்ளே முரண்பாடுகள்லாம் இருக்கு. இதுல எப்படிங்க தமிழக மக்கள் வருவாங்க அவங்க பின்னாடி? இது எனக்கு எல்லாம் சொல்றாங்க 3 முனை போட்டி, 4 முனை போட்டி. 2 முனை தான். ஒண்ணு திராவிட மாடலா இல்ல ஆரிய மாடலா? கொள்கையை அடகு வைத்தவர்களா, கொள்கையோடு இன்றைக்கு பொலிவோடு வைத்திருக்கிற திராவிட மாடலா, கொள்கையெல்லாம் டெல்லிக்கு அடகு வைத்த அதிமுக பாஜகவா? இந்த 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, நீங்க என்ன தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க என்ன லோக்சபா தேர்தல் நடக்குது, மக்களவை தேர்தல் நடக்குது, தமிழக சட்டசபை தேர்தல் தான் நடக்குது. இந்த தேர்தல் என்பது ஊழலுக்கும் தூய சக்திக்கும் இடையிலான இந்த போர் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு நேரட்டிவ் சொல்றாரு. நீங்க பாஜகங்கிற ஒரே ஒரு பூச்சாண்டியை காட்டி காட்டி தான் நீங்க தொடர் வெற்றியில இருக்கீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் உங்க மீது வைக்கப்படுது. அவர் சொல்றாரா இல்ல அவர் பேஜ் திருப்பாத விட்டா அதை அவர் மறந்துடுவாரு. பேப்பர் இல்லைன்னா அவரால் பேச முடியாது. அதனால அது அவர் யாரையும் எழுதி கொடுத்ததை பேசுறாரு. பட் அவர் பேசட்டும். அவர் பேசினாதான் அவர் என்னை நான் ஆக்சுவலாக அவர் பேசட்டும்னு ஏன் சொல்றேன்னா, 25 நாளைக்கு ஒரு முறை தான் வெளியே வராரு. ஸோ வெளியே பேசிட்டு அவர் பனையூருக்கு போட்டோம். அதை பற்றிலாம் கவலை கிடையாது. என்னை பொறுத்த வரையில் என்டிஏல ஒன்றிய பாஜக அரசை ஏன் திமுக எதிர்க்கிறது என்றால், இங்கே அதிமுக இல்லை. அதிமுக என்ற ஒரு கட்சியை அடகு வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால அதிமுகவை இன்றைக்கு எங்களுக்கு நிகரா நிற்கிறது கூட அதிமுக இல்லை. இன்னைக்கு சிதைந்து விட்டது. அதிமுகவில் இருக்கிற பல பேர் திமுகவை நோக்கி வந்து விட்டார்கள். போன வாரம் வாணியம்பாடியில் இருக்க முன்னாள் அமைச்சர் எங்களுடைய கட்சியில் சேர்ந்துட்டாங்க. முன்னாள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அக்கா நிலோஃபர் கபில் அவர்கள் அவங்க இங்க சேர்ந்துட்டாங்க. தொடர்ந்து அதிமுக கூடாரம், வாஷிங் மிஷின் போட்டு அதிமுக கூடாரம், பிஜேபி சொல்ற மாதிரி நம்ம திமுக வாஷிங் மிஷின் போட்டு நம்ம வைத்திலிங்கம் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எல்லாம் திமுக என்னைக்குமே சொன்னது கிடையாது. சொல்ல மாட்டோம். மக்களுக்கு நல்லது செய்கிறவர்கள் யார் என்று பார்க்கிறார்கள். இன்றைக்கு நல்ல ஆட்சியை யார் நடத்தி கொண்டிருப்பது, அவர்களை நாடி வருகிறார்கள். நாடி வருபவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கும் தலைவராக எங்களுடைய தலைவர் இருக்கிறார். நீங்க வர்றவங்களை இல்ல வேண்டாம் போங்கன்னா எங்களை தேடி வராங்க, எங்களை நாடி வராங்க. நீங்க சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. உங்களை மாதிரி கடந்த 10 ஆண்டு 15 கொள்கை RSS இருந்தாலும் பரவாயில்ல, ஊழல்வாதியா இருந்தாலும் பரவாயில்ல, வருகின்ற போது திமுகவினுடைய கொள்கையை ஏற்றுதான் உள்ளே வருகிறார்களே தவிர்த்து இங்கே நீங்க சில பேர்லாம் சொன்னீங்க அவங்கள மாதிரி இருக்கிற கட்சியில இருந்துட்டு வேற ஒரு கொள்கையை பேசிட்டு இருப்பவர்கள் கிடையாது. இங்கே வந்தவுடன் எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான் இங்கே உள்ளே வராங்க. அதனால நீங்க வர்றவங்க அந்த கொள்கையில வந்துட்டாங்க, இந்த கொள்கையில வந்துட்டாங்க அப்படின்லாம் திசை திருப்பலாம் என்று நினைக்க வேண்டாம். என்று போன்றவர்கள் எல்லாம் பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய கொள்கையில உள்வாங்கி திமுக. ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு நான் சொன்ன வாணியம்பல்ல நிலோஃபர் கபில் சொன்னேன். பெண்ணுரிமையை பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க அங்க பெண்ணா எவ்வளவு சவால்களை சந்திச்சாங்க தெரியுமா?
அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ்ல அவங்கள வந்து வளரவே விடாத, அவர்கள் எங்கே அமைச்சராக தனக்கு நிகராக வந்து விடுவாரோ என்று ஒரு அமைச்சர் செய்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக அங்கே அது அந்த எதுவுமே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து ஒவ்வொரு கட்சியில இது நடக்கிறது இயல்பு தானே. நம்ம கழகத்துல இருந்து சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர் வெளியேறினார் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதுல. அவர் பொது வாழ்க்கையை விட்டு வெளியேறிவிட்டார். பொது வாழ்க்கையை விட்டு வெளியேறுவது என்பது வேறு, கட்சி மாறுவது என்பது வேறு. பொது வாழ்க்கையை விட்டு வெளியேறுவது என்பது எனக்கு அரசியலே தேவையில்ல, என்னுடைய பர்சனல் லைஃபை நான் பாத்துக்க போறேன் அப்படின்னு ஒதுங்குறது என்பது வேறு. அக்கா நிலோஃபர் கபில் அவர்கள் அந்த மாதிரி ஒன்றும் வந்து விலகல. அவர்கள் அதிமுக என்ற கட்சி இன்றைக்கு சின்னா பின்னமாகி கொண்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியை சிறுபான்மையினர் ஏத்துக்கவில்லை. அதனால்தான் அண்ணன் மைத்ரேயன் வந்தார், அன்வர் ராஜா வந்தார், அதற்கு பிறகு அண்ணன் வந்து வைத்திலிங்கமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், தொடர்ந்து நீங்க சொல்லலாம் அவங்களாம் வந்து ஓபிஎஸ் அணியில தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பாஜக என்ற ஒன்றை எதிர்க்க வேண்டும், தமிழ்நாட்டிற்குள்ள உள்ளே வரவிடக்கூடாது என்றால் நாம் ஒற்றை தலைவனுக்கு பின்னால் இருக்க வேண்டும். அந்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று எங்களுக்கு பின்னால் வந்து இணைந்திருக்கிறார்கள். அதை வந்து நீங்க வந்து வரவேற்கணுமே தவிர்த்து இவங்க வெளியே போனாங்களா, இவங்க வந்து வெளியே போனாங்க, நீங்க ஏன் வந்து இவங்களை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றது ஏற்புடையதல்ல. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக நேரலுக்கு உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி.